ஹாய் வெல்கம் டு சாண்டோவர்ஸ். நான் சாண்டோ. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது 9 செருப்படிகள், 9 செருப்படிகள் யூ வில் கெட் இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல். இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல்னா லைக் படிக்கவே இல்லைன்னு சொல்லலை. அதாவது நமக்கு எல்லா ப்ரிவிலேஜும் இருந்து நம்மளை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க, எல்லா எக்ஸ்போஜரும் இருக்கும். அதெல்லாம் இருந்தும் கூட நம்ம வந்துட்டு ஓகே படிச்சுக்கலாம், படிச்சு என்ன ஆக போகுது அந்த மைண்ட் செட்டில் இருந்து ஒழுங்காக படிக்கலைன்னா ரியலாகவே லைஃபு உன்னை எல்லா ஸ்டேஜஸ்லையும் சரியான செருப்படி கொடுக்கும். அந்த மாதிரியான 9 சிறப்பான செருப்படிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, நம்ம அந்த மாதிரியான ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ சேர்க்கும் போது நம்ம படித்து முடித்து எல்லாம் என்னென்னவோ பண்ணி டிகிரிலாம் வாங்கிடுவோம். ஆனால் ரியாலிட்டி வந்து எப்போ ஹார்டாக ஹிட் ஆகும்னா இன்டர்வியூன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இன்டர்வியூவருக்கு தெரிஞ்சிடும் இவன் லாயக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கே சரியான சிரமப்படுவீங்க. அதுதான் ரியாலிட்டி ஹார்டாக ஹிட் பண்ணி வாங்குற முதல் செருப்படி. நம்பர் 2, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே 10 LPA 12 LPA 15 LPA அட்லீஸ்ட் பேர் மினிமம் ஒரு 6 to 8 LPAல வந்து பிளேஸ் ஆகிட்டு இருப்பாங்க. நீ தட்டி முட்டி எல்லாம் பண்ணி இன்டர்வியூவே கிராக் பண்ணாலும் உன்னால் டிமாண்ட் பண்ண முடியாது. அவன் என்ன கொடுக்குறானோ அதை வாங்கிட்டு ஓகே சார் வேலைக்கு சேர்ந்து நான் வேலையை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அதுதான் 2வது செருப்படி. நம்பர் 3, முக்கால்வாசி பேரை என் லைஃப்பில் பார்த்தது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் லைக் ஆர் ஓவரால் ஆல் டுகெதர் பார்க்கும்போது படிச்சிருப்பாங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏதோ ஒன்று படிச்சிருப்பாங்க, டிகிரி முடிச்சிருப்பாங்க. ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் வேலை தேடி 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 கிடைக்காம லைக் அவங்க ரியாலிட்டி புரிஞ்சுக்க மாட்டாங்க. டேய் நம்ம தானே இம்ப்ரூவ் ஆகணும், நம்ம ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வேலை தேடினா ஏதோ ஒரு வேலை அந்த ஃபீல்டில் கண்டிப்பாக கிடச்சிரும். ஆனால் அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்காம ஒழுங்காக ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்காம கேரியர் சாய்ஸே இருக்காது. ஏதோ ஒரு பிபிஓலையோ இல்லை ஏதோ ஒரு சேல்ஸ் ஜாப்லையோ ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் ஜாப்லையோ போய் சேருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேற சாய்ஸே இல்லை. 2 வருஷம் வேலை தேடியாச்சு, கிடைக்கல, இப்போ கிடைக்கிற வேலைக்கு தான் போய் ஆகணும். கேரியரை அவங்களால கடைசி வரைக்கும் சூஸ் பண்ணவே முடியாது. ஏதோ கிடைச்சதை வச்சு அங்கேருந்து பிடிச்சி மேலே வரணும். அதுதான் 3வது செருப்படி. நம்பர் 4, இதெல்லாம் மீறி ஏதோ ஒரு பிபிஓலையோ இல்லை பிடிக்காத ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் ஜாப்லையோ சேர்ந்துருவோம். அங்கே நம்ம ஹைரார்க்கியில் நமக்கு மேலே 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 இருக்கிறவங்களுக்கு கிளியராக தெரியும் இவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எந்த வேலையும் கிடைக்காம தான் இங்கே வந்திருக்கான், இவனை போட்டு ராவுன்னு ராவலாம். ஏன்னா இவனுக்கு ஏதோ ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும், இவனை என்ன வேலை வாங்கினாலும் இவன் வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்ற பயத்திலேயே இவன் வேலை செஞ்சுட்டே இருப்பான்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நம்ம பாஸுக்கு ஓகே சார் சொல்லியே உங்களோட என்டையர் கேரியரை வந்து நீங்க மூவ் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் 4வது செருப்படி. நம்பர் 5, இதுக்கு நடுவில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ஒழுங்காக படித்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பிளேஸ் ஆகி ஒரு 4-5 ஜம்ப்லாம் அடித்து நல்ல பேக்கேஜில் இருப்பாங்க. என்னடா பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக ஆளை காணோம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு யூரோ ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போடுவான். கம்பேரிசன்லாம் நம்ம பண்ணிக்க வேணாம். அவன் ஏதோ போகிறான், ப்ரிவிலேஜ் இருக்குது, இல்லை அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனில் வேணால் அவங்க போயிருந்துருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம சுச்சுவேஷன்லேயே நம்ம கூடயே இருந்து இல்லை நம்மளை விட ரொம்ப கீழே லெவலில் இருந்து வந்து முன்னேறி ஒருத்தன் போயிருப்பான். அவனை பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படியே ஹார்டாக ஒரு மணி டங்குன்னு அடிக்கும் தலையில். அது என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, ஒரு வேளை உண்மையாலே படிச்சிருந்தா இந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ணியிருக்கலாம் போல அப்படின்னு வந்து தோணும். அது தோணும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் வந்து 5வது செருப்படி. நம்பர் 6 என்னன்னா, சர்ரா இது எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, பேசாம ஏதாவது நம்மளே ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது நம்மளோட மண்டையில வர்றதெல்லாம் டீ கடை, துணி கடை, அந்த மாதிரி வெளியே இருந்து ஓகே ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம்னு நினைக்கிற பிஸ்னஸ். பட் அது எல்லாத்துக்குமே 1% சான்ஸ் தான் சக்ஸஸ் ரேட் இருக்கு. ஸோ அது உள்ள நம்ம வந்து பயங்கரமாக அனாலிசிஸ்லாம் பண்ணி அந்த நாலேஜ்லாம் இல்லாதனால தான் நம்ம இப்போ வேலையே இல்லாமல் அல்லது ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் நினச்சி முன்னேறலாம் நினைக்கிறலாம், நீ எந்த பிஸ்னஸ் எந்த பேத்தை சூஸ் பண்ணாலும் உன்னோட வின்னிங் சக்ஸஸ் பாசிபிலிட்டி வந்து வெறும் 1% தான். ஸோ அதுலேயும் நீ அதை பண்ணி தோக்கும் போது இன்னும் ரொம்ப பயங்கரமாக வலிக்கும். அதுதான் 6வது செருப்படி. நம்பர் 7, இருக்குலேயே முக்கியமான செருப்படி, ரியாலிட்டி உன்னை போட்டு ராவுன்னு ராவ போகிற செருப்படி. என்னன்னா, நீ வந்து படிச்சிருப்ப, ஏதோ அடிச்சு பிடிச்சி ஏதோ முடிஞ்ச வேலையே எங்கேயோ சேர்ந்துருப்ப, ஓரளவுக்கு டீசெண்டான சேலரிக்கு கூட வந்திருப்ப. அப்புறம் தான் உன் வீட்டில் வந்து பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து பசங்களுக்கு மெயினாக இது வந்துட்டு இவ்வளோ நேரம் சொன்னது வந்துட்டு 2 பேத்துக்குமே பொருந்தும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்துட்டு பசங்களுக்கு மட்டும்தான் இந்த 7வது செருப்படி.
பொண்ணு பார்க்குற மார்க்கெட்டில் நீ வந்துட்டு என்னென்னமோ நினச்சிருப்ப. உன் லைஃப் வந்துட்டு நான் என் கல்யாணம் இப்படி பண்ண போகிறேன், வரப்போகிற ஒய்ஃப் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு. சூப்பர் டீலக்ஸ் படத்தில் வர்ற மாதிரி நியாயம் வேற நடைமுறை வேறன்னு அந்த ஒரு பாட்டி டயலாக் சொல்லுவாங்க. நடைமுறையில் ஆக்சுவலி என்னன்னா, ஓகே நீ 40,000 சம்பளம் வாங்குறியா, இதுதான் உன் வேல்யூ. 50-60,000 சம்பளம் வாங்குறியா, இதுதான் வேல்யூ. ஈவன் 1 லேக் சம்பளம் வாங்குறியா, இதுதான் உன் ஜோன். இங்கே தான் உனக்கு பொண்ணு கிடைக்கும், அது கிடைக்காது, அவ்வளோதான். இந்த மாதிரியான பொண்ணு தான் உனக்கு கிடைக்கும், கிடைக்காது, அவ்வளோதான். நீ சூஸ்லாம் பண்ண முடியாது. நீ ஃபில்டர் அவுட் ஆகி சூஸ் ஆவ, அவ்வளோதான். இதுதான் 7வது செருப்படி. நம்பர் 8 வந்து இந்த செருப்படியோட ரியலைசேஷன். நீ ஒரு 35 வயசு 40 வயசு வந்திருப்ப. அப்பதான் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம நல்லா படிக்காதனால தான் இந்த நிலைமையில இருக்கோம்ல அப்படின்ற ரியாலிட்டி வந்து பயங்கரமா ஹிட் ஆகும். அது என்னன்னா, லைஃப் நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த மூவ் ஆன் ஆகிற ஒரு மிட் லைஃப் ஸ்டேஜ், அது வந்துட்டு 8வது செருப்படி. நம்பர் 9, நம்ம அப்பா அம்மா சொல்லும் போதெல்லாம் கேட்டிருக்க மாட்டோம். அவங்க வந்து அவங்க செருப்படியெல்லாம் வாங்கிட்டு நமக்கு சொல்லியிருப்பாங்க, படிடா 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 அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதெல்லாம் கேட்காம நம்மளோட 20s எல்லாம் நல்லா ஜாலியாக வேஸ்ட் பண்ணிட்டு, நம்மளோட குழந்தை அப்படியே ஒரு 2nd 3rd வரும்போது, ஏய் ராசா படிடா படிடா, எப்படியாவது படிச்சு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆயிரு, நல்ல வேலைக்கு போயிடு, பெரிய பேக்கேஜில் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல ஆரம்பிப்போம் நம்ம குழந்தைங்களுக்கு. அது ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போதும், டேய் ராசா நீ படிக்கல உன் குழந்தைக்கு சொல்லிட்டு இருக்கன்ற அந்த கில்ட் வந்து, அது வந்து நான் சில யங் டேட்ஸ்ல பார்த்துருக்கேன். அது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். ரியாலிட்டியில் அது நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ நீங்கள் ஒருவேளை உங்களோட காலேஜில் ஸ்கூலில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா படிக்க ஆரம்பிங்க, நல்லா படிங்க, நல்லா நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கில்ட்டு தான் வந்து 9வது செருப்படி. 9 செருப்படிகள் பார்த்தாச்சு. இந்த மாதிரி ரியல் லைஃப் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 20s இருக்கிறவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸை ஒரு 5 to 10 minutes வீடியோவில் டெய்லியில் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.